முருகர் தமிழ் கடவுளா? இல்லை இல்லை, அவர் வட இந்தியாவில் பிறந்தவர். தென்னிந்திய மக்களால் மிகவும் விரும்பி வழிபடக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிற கருத்து முதல் நிறைய நடக்கிறதா அண்மை காலமாக காணக்கூடியதாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு சிறு புரிதலை உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். எங்கள் ஊரை சுற்றிலும் நிறைய சிற்றூர்கள் இருந்தது. அப்படியே ஒரு 25 ஆண்டு காலம் பின்னோக்கி போவோம். ஒரு 1999 அந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே. அந்த காலகட்டத்திலே எங்கள் ஊரை சுற்றிலும் நிறைய ஊர்களில் கோவில் இருந்தது. கோவில்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டடம், கோபுரம் வைத்த ஒரு அமைப்பு அப்படிலாம் கிடையாது. கட்டடமே இருக்காது, வெறும் ஒரு நடுகள் போன்று ஒரு பூடம் தான் இருக்கும். சில ஊர்களில் கோவில் போன்ற அமைப்பு இருக்கும், ஆனால் உள்ளே சிலை இருக்காது, நடுகள் போன்று ஒரு பூடம் தான் வைத்திருப்பாங்க. என்ன வகையான கோவில்கள் அப்படின்னா சொடலை அப்படிம்பாங்க. சொடலமான சாமி, மாயாண்டி, இசக்கியம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் தான் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களாக மிகுதியாக இருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை விழா எடுப்பார்கள். அங்கே விழான்னு சொல்ல மாட்டாங்க, கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் ஒரு இரவு மட்டும் நடக்கும், சில இடங்களில் 2 நாள் 3 நாள்னு வெகு விமர்சையாக நடக்கும். அப்படி ஒரு இரவு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல கொடை அப்படின்னா, இப்போ சொடலமாட சாமி கோயில் கொடை அப்படின்னா, அன்று இரவு இந்த சாமிக்கு முன்னாடி பெரிய படப்பு வைப்பாங்க. ஒரு 100 கிலோ அரிசி சோறாக பொங்குவாங்க, கிடா வெட்டுவாங்க, கறிச்சோறு ஆக்கி படைப்பாங்க. நள்ளிரவு சாம கொடான்னு சொல்லுவாங்க. சொடலமாட சாமி வேட்டைக்கு போவார் சுடுகாட்டுக்கு. அப்புறம் வில்லு பாட்டு படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கனியாங்குத்து நடக்கும். அந்த இரவு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் விழித்திருந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த நாள் போய் அந்த வயதானவர்கிட்ட, நான் சொல்கிறது 1999 அந்த காலகட்டம், பாகவதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா பாகவதம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னா பகவத்கீதைன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. மகாபாரதமாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னா மகாபாரதமும் தெரியாது. ராமாயண கதையை அவங்க சுருக்கமாக தெரிந்து வைத்திருப்பாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, வில்லுப்பாட்டு படிக்கிறவங்க ராமாயண கதை படித்தாங்கன்னா அதை கேட்டிருப்பாங்க, இல்லைனா தெருக்கூத்தம் மூலமாக கேட்டிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிந்த ராமாயணம். அது ஒன்று தான் அந்த சொடலைமாட சாமி வழிபாடுங்கிறது ஒரு நடுகள் வழிபாட்டிலிருந்து வந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கணும். மிகவும் பழமையான ஒரு வழிபாட்டு முறை. எப்போ வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த வயதான பாட்டிகிட்ட போயிட்டு சொடலமாட சாமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சிவபெருமான் தான் சொடலமாட சாமியாக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த வில்லுப்பாட்டு படிக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த சொடலமாட சாமி கதையை படிப்பாங்க. அவங்க சொல்கிற அந்த கதையை தான் இவங்க உள்வாங்கி வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த வழிபாட்டு முறை அவங்ககிட்ட நீண்ட காலமாக இருக்குது. சிவபெருமானுக்கும் சொடலமாட சாமிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதனால சொடலமாட சாமி சிவபெருமானுக்குள்ளே ஒன்றிடுவார். அப்புறம் சிவபெருமானினுடைய அவதாரம் தான் சொடலமாட சாமி என்கின்ற ஒரு கருத்தாக்கமும் பிறக்கிறது. அதாவது காலந்தோறும் நிகழ்கின்ற மாற்றத்துக்குள்ள இந்த மாற்றங்களும் நிகழ்கிறது. நான் சொல்கிறதெல்லாம் 1999 அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த கொடை விழாக்கள். இப்போ இந்த 2026க்கு வருவோம். இந்த ஒரு 25 ஆண்டுகளில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறேன் பாருங்கள். இன்று பல ஊர்களில் சொடலைமாட சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. கோபுரம் வைத்து சுற்றிலும் கோட்டை சுவர்களோடு பெரிய கோவில்கள் இருக்குது. கொடைக்கு முன்னக்கூட்டி 10 நாளைக்கு முன்னாடியே கோவிலில் கும்பாபிஷேகம் அப்படின்னு நடக்கிறது. வேத மந்திரங்கள் ஒலிக்க. எந்த கோயில்? சொடலமாட சாமி கோயில். கோவில் கொடைக்கு முன்னக்கூட்டி 2 நாளைக்கு முன்னாடியே யாகம் செய்யப்படுகிறது, யாகம் நடத்தப்படுகிறது. அதுவும் வேத மந்திரங்கள் ஒலிக்க சொடலமாட சாமி கோயிலில் கொடைக்கு முன்னாடி யாகங்கள்லாம் நடத்தப்படுகிறது. எனக்கே வியப்பாக இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொடை நடக்கும். ஒரு இரவு சாம கொடை, சாமி ஆடுவாங்க, கிடா வெட்டுவாங்க, படையல் போடுவாங்க. சொடலமாட சாமி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு வருவார், வில்லுப்பாட்டு படிப்பாங்க, கனியாங்குத்து நடக்கும், அவ்வளோதான். காலையில் கொடை முடிஞ்சு எல்லோரும் வீட்டை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் இன்று பல மாற்றங்கள். சொடலமாட சாமி கோயிலெல்லாம் வேத மந்திரங்கள் ஒலிக்க யாகங்கள்லாம் நடத்தப்படுகிறது. இப்போ ஒரு 25 ஆண்டுகள்லேயே எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்கிறது பாருங்கள். இப்போ காலந்தோறும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த முருகருக்கு வருவோம். முருகர் எவ்வளோ ஒரு அழகான தமிழ் பெயர். தமிழுக்கே உரித்தான தனித்துவமான பெயர் தான் இந்த முருகர். இப்போ நம்ம 2000 ஆண்டுகள் அப்படியே பின்னோக்கி போவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை 5ஆக பிரித்திருந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை திணை என்று கூறுவார்கள்.
குறிஞ்சி திணை அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும். அந்த குறிஞ்சி நில மக்களால் வழிபடப்பட்ட தெய்வம் கடவுள் தான் முருகப்பெருமான். தமிழில் சேயோன் என்று கூறுவார்கள். ஆனால் பழந்தமிழ் நூல்களில் சேயோன் என்ற சொல்லாடல் நேரடியாக கிடையாது, மாறாக சேய் அப்படின்னு தான் இருக்கும். தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க குறில் நெடில் அப்படின்னா. குறில்னா குறுகி ஒலிக்கக்கூடிய ஒலியை குறில்ம்போம். நெடில்னா நீட்டி ஒலிக்கக்கூடிய ஒலியை நெடில் அப்படின்னு சொல்லுவோம். செய் அப்படிங்கிற சொல்ல சே என்பது குறில், சேய் என்பதில் சே வந்து நெடில். ஆனால் தமிழ் நூல்களில் சே அதுக்கப்புறம் வந்து ஏஎன்னா இருக்கும், அப்புறம் இ இருக்கும். அதாவது அதை நீட்டி ஒலிக்கணும். நீட்டம் வேண்டின் கூட்டி அழுவுதல் என்மனார் புலவர் அப்படின்னு ஒரு தொல்காப்பிய நூற்பாதான் நினைவுக்கு வருகிறது. சேய் அப்படின்னு தான் ஒழிக்கணும். ஆனால் சேய் என்பதற்கு நிறைய பொருள்கள் இருக்கிறது. குழந்தை, தலைவன், முருகன் அப்படின்னு நிறைய பொருள் இருக்குது. 18 இடங்களில் இந்த சேய் அப்படிங்கிற சொல்லாடல் இடம்பெறுகிறது. சில இடங்களில் அது முருகரை குறிக்கும், சில இடங்களில் மன்னரை குறிப்பதாகவும் தலைவனை குறிப்பதாகவும் இருக்கிறது நம்முடைய பழந்தமிழ் நூல்களில். அதுபோன்று வேலன் என்கின்ற சொல் இருக்கிறது. எனக்கு வேலன் என்ற சொல்லை கூறியவுடன் வேலன் வெறியாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. பழங்காலத்தில் ஒரு தலைவி தலைவனை நினைத்து எந்நேரமும் அவனையே நினைத்து வாடிக்கொண்டிருப்பா, சாப்பிட மாட்டா, உறங்க மாட்டா. அப்போ அவளுடைய தாய் வந்து ஒரு வெறியாட்டு நிகழ்த்தக்கூடிய ஒருவரை பூசாரியாக கூட்டு வருவா. குறிச்சொல்லக்கூடியவனை அவனுக்கு வந்து கிடா வெட்டி அவன் வெறியாடுவான், வெறியில் ஆடுவான். முருகனை அழைத்து இந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்று அப்படிங்கிறத குறி சொல்லுவான். அதை தான் வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்று கேரளத்தில் தெய்யம் என்று வழங்கப்படுவதாகவும் அறிகிறேன். இப்போ அதுக்குள்ளே நான் விரிவாக போகலை. அப்போ வேலன், முருகு அப்படின்னா அழகு அப்படின்ற பொருளும் உண்டு. சேய், வேலன், முருகு அல்லது முருகன் என்ற சொல்லால் இந்த குறிஞ்சி நில கடவுளை நாம் அழைத்திருக்கின்றோம். இது தமிழுக்கே உரித்தானது. குறிஞ்சி நில மக்களால் வழிபடப்பட்ட தெய்வம். அப்படியே நீங்கள் வட இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலான வட இந்தியவர்களுக்கு முருகன் அப்படின்னா யாருன்னே தெரியாது. முருகன், முருகு, வேலன் போன்ற சொற்களை எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா எனக்கு தெரியல. வேலன் வெறியாட்டு அப்படின்னா என்னன்னா அவர்களுக்கு தெரியுமானா தெரியாது. குறிஞ்சி நிலத்தை பற்றி ஏதாவது தெரியுமானா அவர்களுக்கு தெரியாது. சேயோன் என்கின்ற பெயரையாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னா அவர்களுக்கு தெரியாது. ஏன் இந்த பெயர்கள், இந்த நிகழ்வுகள்லாம் சமஸ்கிருத நூல்களில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா தெரியல. தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள். இவைகள்லாம் தமிழர்களுக்கே, தமிழுக்கும் உரித்தானவை. நான் சொல்ல போகக்கூடிய கருத்து வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இந்த வழியில் நம்ம ஆய்வும் செய்யலாம். பழங்காலத்தில் சேய் என்பது தலைவரையும் குறிக்க பயன்பட்ட சொல். சேயிலிருந்து தான் சேயோன் என்ற சொல் பிறந்திருக்கணும். அப்போ பழங்காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் ஒரு சிறந்த தலைவனாக இருந்திருக்கலாம், கையில் வேல் கொண்டு நல்ல போர்களை செய்திருக்கலாம். அதனால் அந்த நில மக்களால் பிற்காலத்தில் சேயோனாக வழிபடப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்று நீங்கள் பார்க்கலாம், பகவத்கீதை படித்தீங்கன்னா ஒரு தொடர் இருக்கிறது. கிருஷ்ணர் இப்படி சொல்கிறாரு, நான் சேனாதிபதிகளுக்குள் ஸ்கந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவர்களுடைய சேனாதிபதியாக ஸ்கந்தன் இருக்கிறார் அப்படின்னு. ஸ்கந்தனுக்கு கார்த்திகேயா, சுப்பிரமணியா, சண்முகா அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது, பல புராணங்களும் இருக்கின்றன. பல்வேறு மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்கிறது. எப்படி வந்து ஒரு சொடலமாடசாமி வந்து சிவபெருமானுக்குள்ளே ஐக்கியமாகிறாரு, அதுபோன்று கால ஓட்டத்தில் மாற்றத்தில் இந்த கார்த்திகேயாவுக்கும் இந்த ஸ்கந்தாவுக்கும் முருகனுக்கும் ஒரே ஒற்றுமைகள் இருந்திருக்கலாம். முருகர் வந்து கார்த்திகேயாவுக்குள்ளே ஐக்கியமாயிருக்கலாம். இவைகள்லாம் ஒரு இரவில் நடந்திருப்பதல்ல, 1000 ஆண்டுகளாக இவைகள், இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி தான் முருகன் என்பவர் கார்த்திகேயனாக சுவீகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போனாலுமே முருகன் என்பவர் சுப்பிரமணியனாகத்தான் அறியப்படுகின்றார். எப்படி வந்து சுடலமாட சாமி வந்து சிவபெருமானாக அறியப்படுகிறாரோ அப்படி. இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. முருகன் என்கின்ற பெயர் இருக்க வரைக்கும் அதை தமிழில் இருந்து, தமிழரிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. அது உணர்வுகளால் பழமையோடு குறிஞ்சி நிலத்தோடு நம்மை கட்டி போடக்கூடிய ஒன்று. இந்த முருகரை பற்றி இன்னும் விரிவாக ஆய்வு செய்யணும்னு என்ன தோன்றுகிறது. இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.